மதுரை விளாச்சேரியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் களிமண் பொம்மைகள் தயாரிக்கும் தொழிலில் பாரம்பரியமாக ஈடுபட்டு வருகின்றனர். சீசனுக்கு ஏற்ப சுவாமி சிலைகள், தலைவர்களின் சிலைகள், 3 இன்ச் முதல் 10 அடி உயர விநாயகர் சிலைகள் மற்றும் 2.5 அடி உயர மெகா சைஸ் அகல் விளக்குகள், நவராத்திரி கொலு பொம்மைகள், கிறிஸ்துமஸ் குடில்கள் ஆகியவற்றை செய்து வருகின்றனர். இந்த சிலைகளை களிமண், காகிதக்கோள், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், சிமெண்ட் ஆகியவற்றை மூலப்பொருட்களாக கொண்டு தயாரிக்கின்றனர். இவை தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தற்போது தமிழக அரசு கைத்திறன் வளர்ச்சி கழகம் பூம்புகார் சார்பில் மாநில அளவிலான 14 வகையான கைவினை பொருட்களுக்கான போட்டி சென்னையில் நடந்தது. அதில் சுடுமண் களிமண் சிற்ப பிரிவில் மதுரை விளாச்சேரி கைவினை கலைஞர் ஹரிகிருஷ்ணன் தயாரித்த யானை மீது அமர்ந்த நிலையில் ஐயனார் சுடு களிமண் சிற்பம் சிறந்ததாக தேர்வு செய்யப்பட்டு சிறந்த கலைஞர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கு 50,000 ரூபாய் மற்றும் 4 கிராம் தங்க பதக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். என் பேர் ஆர் ஹரிகிருஷ்ணன். நான் மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் ஒரு 25 வருஷமாக இந்த சுடுமண் சிலைகள் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த வருஷம் தான் பூம்புகார் மாநில விருது முதலமைச்சர் கையால் நான் இந்த விருது வாங்கியிருக்கேன். வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தொழில் அப்பாவிட்டேருந்து பழகிட்டேன். தலைமுறையாக நாங்கள் இந்த தொழிலில் இருக்கிறதுனால நான் இந்த தொழில் ஒரு 25 வருஷம் ஆகிட்டு இருக்கேன். இது களிமண்ணில் ஐயனார் யானை வாகனில் உட்காந்த மாதிரி ஒரு 3 அடி சைஸில் நான் பண்ணியிருந்தேன். அது மண் நம்ம ஊரில் எடுத்து பண்ணதுனால அதில் எனக்கு ஆகும். இதில் சாமி சிலையில் நிறைய பண்ணியிருக்கேன். குதிரை, யானை, ஐயனார், கருப்பன்சாமி அந்த மாதிரி சிலையில் நிறைய பண்ணியிருக்கோம். அது போக நவராத்திரி உள்ள கொலு பொம்மையில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா சாமி சிலையிலுமே நான் மண்ணில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கலைஞர்கள் கவர்மெண்ட் ஆளுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பூம்புகார் நிறுவனம் இதை எடுத்து பண்ணுறது எங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப ஊக்கமாக தான் இருக்கிறேன். வருஷம் இந்த அவார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. அதில் அப்ளை பண்ணுற எல்லாத்தையுமே அவங்க நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க. திறமைசாலில் அங்கீகரிக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதில் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நாங்கள் அடுத்த லெவலில் நல்லபடியாக சிறப்பாக பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த தலைமுறைகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணுன்றது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இவரது தந்தை ராமலிங்கம் சுவாமி சிலைகள், வீட்டு அலங்கார பொருட்கள், கோவில்களுக்கான சுவாமி சிலைகளை களிமண்ணால் தத்ரூபமாக தயாரித்து வருகிறார். அவருக்கு 2022-23 வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி அரசு கௌரவித்தது. தந்தை வழியில் ஹரிகிருஷ்ணனும் களிமண் சுவாமி சிலைகள், அலங்கார பொருட்கள் தயாரித்து வருகிறார். இவர்களது தயாரிப்புகள் ஒவ்வொரு வீட்டு கொலு அலங்காரத்திலும் கோவில்களிலும் அலங்கரிப்பது பெருமைக்குரியது.